நெகமியா 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நெகமியா 6வது அதிகாரத்தில் முதல் 9 வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம இந்த கேம்பில் நெகமியா பார்த்தோம். அதற்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மீதி நெகமியாவில் உள்ள மீதி காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது 8வது செய்தியாக இருக்குது நெகமியாவில். ஒருவேளை கேம்புக்கு வராதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீதி செய்திகளை பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நெகமியா 6வது அதிகாரம் முதல் 9 வசனங்கள். நம்ம எல்லோரும் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று இதை வாசிப்போம். இது கொஞ்சம் நல்ல ஒரு இம்பேக்ட் உள்ள ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப ஆறுதலாயும் அதே சமயத்தில் நம்மளை நல்லபடியாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். நெகமியா 6வது அதிகாரம், நெகமியா 6th chapter 1-9 வாசிப்போமா? நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனும் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்று புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்மவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்கான நீ வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் என்னை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமேன். அதாவது இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் இந்த நெகமியா புஸ்தகத்தில். என்னென்னா, அந்த செய்திக்கு தலைப்பு என்னென்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். இல்லை, நான் உங்களை பார்த்து சொல்லணும்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க, மாறாக என்ன செய்யுங்க, நல்லபடியாக முடிங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஃபினிஷ் வெல். இதுதான் அந்த செய்திக்கான தலைப்பு. அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு போதவருடைய மாநாடுக்கு போயிருக்கும்போது அப்போ உட்காந்து ஒரு காரியம் பேசணும். உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப ட்ரெஷர் பண்ணக்கூடியது, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து உங்களுக்குன்னு வைத்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, இருக்கிறதுல ரொம்ப மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி வரும்போது அதில் வந்தது 2 காரியம். ஒன்று ரட்சிப்பு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ரட்சிப்பு வந்தது. நாம் நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த நம்ம இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். அப்போ நம்மளுடைய போகிற இடம் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் மாறுகிறது, எல்லாம் மாறி இப்போ நம்ம என்ன போகிறோம், பரலோகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியமும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய திறமைகள்னாலேயோ நம்மளுடைய காரியங்கள்னாலேயோ நம்ம என்ன பண்ண முடியாது, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை அடைய முடியாது. அதனால் கர்த்தருக்கு நம்ம சொல்ல வேண்டியது மிகப்பெரிய ரட்சிப்பு தான் அப்படின்னு முதலாவது. 2வதாக என்ன ரொம்ப முக்கியமான காரியம்னா நேரம், டைம். 2 தான் பெருசாக வந்தது, பிரதானமாக வந்தது. 2வது வந்ததுன்னா டைம். ஏன்னா நம்மளுடைய நேரம் இருக்குது பாருங்கள், அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்மளுடைய நேரம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நேற்று இந்தியாவில் ஒரு பிளேன் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் ஒரு சகோதரி சேர்வதற்கு செக்இன் பண்ண வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அவங்க அடித்து பிடிச்சி எல்லார்ட்டையும் கேட்டால் கடைசியில் அவங்க ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
அவங்க ரொம்ப சோர்ந்து போய் சோர்வாக உட்காந்து இருக்கும்போது என்ன வாழ்க்கையே இப்படி போயிடுச்சே, டிராஃபிக்கில் மாட்டினதுனால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி உட்காந்து இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய துக்கம் என்னவா மாறிடுச்சு. நம்மளும் நிறைய நேரங்கள் நம்மளுடைய நேரத்தை புரிந்து கொள்வதில்லை. அப்போ என்னென்னா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு கொடுத்தது உக்கிரானத்துவத்தில் டைம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம இழந்து போன நேரத்தை நம்மளால் மீட்க முடியவே முடியாது. நம்மளுடைய நேரத்தை நம்ம சரியான முறையில் ஒரு உக்கிரான காலங்களாக பார்க்கணும். ஆனால் என்னென்னா நேரம் டைம் என்பது கர்த்தர்கிட்டருந்து வந்த ஒரு நல்ல ஈவு. இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஏன்னா நம்ம புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23 வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய கிருபைகள் என்ன முடிவே இல்லை, அவைகள் நாள்தோறும் புதிதாகின்றன. இன்றைக்கு ஒரு கிருபை புது கிருபை கொடுக்கக்கூடியதாக என்ன அவை காலைதோறும் புதியவைகளாகிறன. அப்போ என்ன கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு ஒரு சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்ன நம்மளுடைய காலத்தை நம்ம கொடுத்த நேரத்தை நம்ம விரயம் பண்ணக்கூடாது. நம்ம கர்த்தர் கொடுத்த நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா சாத்தா என்ன செய்ய போகிறது இல்லைன்னா, நீங்கள் என்ன கனவு காண்கிறீர்கள், நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க, அதை சாத்தா ஒன்றுமே பண்ணுறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது தான் சாத்தா ஏதாவது ஒரு வகையில் உங்களை தொந்தரவு பண்ணணும்னு பார்ப்பானே ஒழிய, நீங்கள் எவ்வளவு தான் உட்காந்து கனவு வேண்டாலும் நீ கனவு வேண்டிகிட்டே இரு ராஜா அப்படின்னு உங்களை ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ஆனால் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு தடைகள் வரக்கூடியது, துன்பங்கள் வரக்கூடியது, பாடுகள் வரக்கூடியது. என்ன வசனத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்ன வேத வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும், ஆனால் சிலர் என்ன அதை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா கற்பாறையில் விழுந்த விதை என்ன வரும், ஆனால் கொஞ்ச காலத்தில் வேத வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும்போது அவங்க என்ன கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் என்ன நீங்கள் காரியங்களை செய்ய வரும்போது உங்களுக்கு எதிராக சாத்தான் வரும்போது அப்போ என்னன்னா நீங்கள் என்ன உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லாரும் எல்லா காரியமும் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு சரியானது அல்ல. நல்லா கவனிங்க. எல்லாமே and everything, everyone is not worthy of wasting your time. இதை நல்லா உங்கள் மனசில் ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா தேவையில்லாத காரியத்தில் உங்கள் காலத்தை விரயம் பண்ணி நீங்கள் அழிச்சு கொள்ளாதீங்க. இப்போ இந்த செய்தியிலிருந்து 4 காரியம் தான் பார்க்க போகிறோம். முதலாவது ஒய், ஹூ, யார். இங்கே யார் கூப்பிடுறான். நெகமியா சுவத்தை கட்டி முடிச்சிட்டாரு, இன்னும் என்ன வைக்கல, கதவு மட்டும்தான் வைக்கல. ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு காரியம் என்ன பார்க்குறோம், சன்பல்லாத்து, தொபையா, கஷம், இந்த 3 பேரும் என்ன தேவனுக்கு எதிரானவர்கள், நெகமியாவுக்கு எதிராகவும் யூதகுல மக்களுக்கு எதிராகவும் காரியங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்ன, they are known that they are the enemies of God and the people of God. என்ன தேவனுக்கு எதிரானவர்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரானவர்கள் என்பது மிக தெளிவாக தெரியும். நீங்கள் எப்பயுமே பாருங்கள், சன்பல்லாத், தொபாயா, கோஷம், இல்லை சன்பல்லாத் கோஷம், இல்லை சன்பல்லாத் தொபாயா, எப்பவுமே இந்த சன்பல்லாத் எப்பயுமே முன்னாடி இருப்பான். என்ன இவங்க என்ன பண்ணலை, சமாதானத்துக்கு கூப்பிடல. அவங்க எது கூப்பிட்றாங்க, அவனை எப்படியாவது அவனுக்கு தடை பண்ணணும், இல்லை அவனை எப்படியாவது தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. he has a discernment to discern. அவங்க என்னைய இது பண்ணுவதற்காக கூப்பிட்றாங்க, என்னை காயப்படுத்துவதற்காக கூப்பிட்றாங்க, என்னுடைய வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்கங்கிறது அவர் தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு. என்ன நெகேமியாட்ட போய் கேட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாரு, ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம். நெகேமியாட்ட போய் சொல்லியிருந்தா இந்த மாதிரி கூப்பிட்றான்னு சொல்லி சொன்னா, நான் என் நேரத்தை விரயமாக்க விரும்பலை. எனக்கு அருமையானவர்களே, முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்க நேரத்தை விரயம் ஆக்கக்கூடாது.
அது யாராக இருந்தாலும் சரி, எதுக்கு கூப்பிட்றாங்க, என்ன கூப்பிட்றாங்க, நான் என்னுடைய நேரத்தை விரயம் பண்ணுவதற்கு சரியா, இது சரியா? நிறைய நேரங்களில் நம்ம என்னென்னா சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் நேரம் போயிடும், எதையாவது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நேரம் போயிடும். இப்போ நம்ம மக்களுக்கு இருக்கிற பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியுமா? ரீல்ஸு. டாய்லெட்டில் உட்காந்து அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் போயிடுது நிறைய பேருக்கு. எவ்வளவு கால விரையாகுது தெரியுமா? எவ்வளவு காலம் விரையாகுது தெரியுமா? இப்போ நெகேமியாட்ட வந்து சொன்ன உடனே நெகேமியா என்ன சொல்றாரு? நான் என் காலத்தை விரயமாக்க விரும்பல. நெகேமியா சொல்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். நான் யாருக்காக இந்த நேரத்தை விரயமாக்கணும்? அவங்க ஒருத்தியானவங்களா? அவங்க தகுதியானவங்களா? ரொம்ப அழகா சொல்றாரு, நான் என் நேரத்தை இது பண்ணவே விரும்பல. ஏன்னா நெகேமியா என்ன பார்க்கிறோம், நமக்கு அவர் தன்னுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய உக்கிரானக்காரனாக இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவர் தன்னுடைய நேரத்தை விரயம் பண்ணலை, கால விரயம் பண்ணவே இல்லை. மாறாக என்ன பண்ணுறாரு? நான் கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்தை சரியான முறையில் நான் பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ சன்பலாத்து வந்து எப்போவுமே அவன் இருப்பான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்பலாத்து கூட கோஷம் ஒரு நேரம் இருப்பான், இல்லை ஒரு நேரம் தொகையாக இருப்பான். ஆனால் சன்பலாத்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருப்பான். சன்பலாத் யார்? அவன் வந்து தேவனுடைய காரியங்களுக்கு எதிரியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடியதாக. அப்போ அவங்களுக்கு என்ன, நெகேமியாவுக்கு என்ன தெரியுது? அவங்க வந்து ஒன்று நல்ல எதிரியாக பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது, அவனை போய் பார்த்துட்டு வந்தால் என் காலம்தான் வீணாகும் அப்படிங்கிறது தெரியுது. மூணாவது, அவர் என்ன, தன்னை பயமுறுத்தி பார்க்குறாருங்கிறது தெரியுது. அது மாத்திரமல்ல, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்கிறது தெரியுது. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யானதுன்னு தெரியுது. அப்போ என்ன, நெகேமியா வந்து தன்னுடைய காலத்தை விரயம் பண்ணவே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் காலத்தை விரயம் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் சம்மன். தேவையில்லாமல் ஒருத்தருக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் நல்லா சொல்கிறேன், இன்னொரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை பிடிக்காதவங்களை நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் நேரத்தை போய் நான் அவங்க கூட போய் நான் செலவு பண்ணி நான் அவங்களை எப்படியாவது என்னை விரும்ப வைக்க போகிறேன், நடக்கவே நடக்காது. உங்களை விரும்பாத ஒருத்தருக்காக நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை வந்து அவங்களால அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் காலத்தை விரயம் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் இருக்க காரியத்தை மாற்றணும், அவங்கள என்ன விருப்பப்பட வைக்கணும், நடக்கவே நடக்காது. அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு சிலர் தப்பாக தான் நினைப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் நல்லவன் பேர் வாங்க முடியுமா? எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நல்லவன் பேர் வாங்குறக்காக போய் ஒவ்வொருத்தட்டியா போய் நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செய்யலை, நான் அதை செஞ்சேன், எதை செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்கள் காலத்தை விரயம் பண்ண முடியுமா? நிறைய பேர் அதான் செய்கிறாங்க. அவங்க என்னையை பற்றி தப்பாக நினச்சிருப்பாங்க, இவங்க என்னையை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அவங்க என்னை பற்றி யார் என்ன நினச்சான்னு. நீ கர்த்தருக்கு முன்னாடி சரியாக இருக்கிறியா? ஏன்னா கால விரயம் வந்து எவ்வளவு மோசமான காரியம் தெரியுமா? நீங்கள் உங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னு அவங்கள சரியாக வைக்க முடியவே முடியாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பாக தான் தெரியும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்கு தவறாக தான் தெரியும். நீங்கள் அதனால் அவங்க வந்து என்னை நல்லவங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் செய்யவே முடியாது. அவங்க உங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்களோ அந்த ஒப்பீனியனை மாற்றுறதுக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் கடைசியில் என்ன மாறும்? இன்னும் மோசமாக தான் போகும். இது நெகேமியாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இவங்க வந்து என்னுடைய வேலையை கெடுக்கணுன்னே வர்றாங்க. அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன்? ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். என்னுடைய நேரத்தை நான் விரயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து நான் வந்து அவங்க கூட உட்காந்து அவங்க கூட பேசி அவங்கள மாற்றுவோம், அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுவோம், அவங்களுடைய சிந்தையை மாற்றவே முடியாது. சிலருடைய சிந்தையை மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன தான் செஞ்சு பாருங்கள், எவ்வளவு தான் நேரம் செலவு பண்ணுங்கள், நடக்கவே நடக்காது. நெகேமியா தான் பிரச்சனை. அதனால தான் நெகேமியா சொன்னார், நான் என் காலத்தை விரயம் பண்ண விரும்பலை,
நான் வந்து உன் மண்டையில் என்னையை பற்றி நீ நினச்சிருக்கிறத மாற்ற விரும்பலை, நீ என்னையை பற்றி நல்லவன் நினைக்கணும் விரும்பலை. நான் என்னோட காலத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய நேரத்தை நான் எப்படி செலவு பண்ணுறேங்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய நேரத்தை செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. என்ன இவர் வரும்போதே எப்படி வந்தார்? தேவன்கிட்ட ஒரு தயவு கிடச்சிதா? அதனால் என்ன ஜெபம் பண்ணாரா? ராஜா முன்னாடி போனாரா? அர்த்தசாஸ்திர ராத்தா என்னன்னு சொன்னார், எப்பா நீ போன்னு சொல்லி கடிதம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாரா? ஆனால் இப்போ அவன் என்ன சொல்ல வர்றான், அவர்கிட்ட உன்னைய பற்றி போட்டு கொடுப்பேங்கிறான். ஏற்கனவே தேவன்ட்டையும் ராஜாட்டையும் நல்ல பேர் வாங்கி வந்தவன் தானே. இப்போ அவங்ககிட்ட போய் உன்னைய பற்றி தப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே இல்லை என் பேரை பற்றி நான் அப்படி இல்லை போய் சொல்லலை. ஏன்னா யார் சொல்கிறாங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஹூ இஸ் வேஸ்டிங் யுவர் டைம்? யார் உங்களுடைய நேரத்தை விரயம் பண்றா? யாருக்காக உங்க நேரத்தை செலவு பண்றீங்க? சிந்திச்சு பாருங்க. நெகேமியா ரொம்ப தெளிவா நெகேமியாட்ட இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம். 4 முறை கூப்பிட்டு விடுறான், 4 முறை ஆள் வச்சு அனுப்புறான், 4 முறையும் அதே பதில சொல்லி அனுப்புறாரு. 4 முறை அதே பதில் சொல்லி அனுப்புறாரு. நான் என்னுடைய நேரத்தை செலவு பண்றதே இல்லை. இன்னொரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் நல்லவேன்னு எல்லாரும் கூடி ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. இல்லை சபையில் எல்லாரும் கூடி வந்து நீங்கள் தான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கமிட்டியோ இல்லை ஒரு இதோ ஒரு போர்டோ இது வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஓட்டு போட்டோ நீங்கள் நல்லவன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்களும் கர்த்தர் இருந்தால் மெஜாரிட்டி, அவ்வளோதான். மீதி எல்லாமே மைனாரிட்டி தான். நீங்களும் தேவனும் தான் மெஜாரிட்டி. இதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் யார் உங்கள் நேரத்தை விரயம் பண்ணுறா யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை யார் விரயம் பண்ணி கொண்டு இருக்கிறா? தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். யாருங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, முதல்ல ஹூ யார், ரெண்டாவது ஏன் ஒய். என்னன்னா இங்கே நெகேமியாவுக்கு வந்து அவங்க வந்து ஏன் திரும்ப திரும்ப அவங்க வந்து நெகேமியா வர சொல்லி சொல்கிறாங்க? திரும்ப திரும்ப ஏன் நெகேமியா வர சொல்கிறாங்க? என்ன, நீ ராஜாவுக்கு எதிராக நீ முரட்டாட்டம் பண்ணுற, ராஜாவுக்கு எதிராக நீ யுத்தம் பண்ண போகிற. என்ன நீ வந்து என்ன பண்ணிட்ட, நீ எருசலேமில் இருந்து நீ ஆளுங்களை கொண்டு வந்து உன்னை அபிஷேகம் பண்ணக்கூடியதா, உன்னை ராஜாவாக பண்ணக்கூடியதான்னு. ஆனால் எருசலேமுக்கு அனுப்பிச்சி வச்சதே, பாபிலோன்லேருந்து அனுப்பிச்சி வச்சதே யார்? ராஜா தான். ராஜா தான் கடிதம் கொடுத்தாரு, ராஜா தான் பொருள் கொடுத்தாரு, ராஜா தான் போர் சேவர்களை கொடுத்தாரு, எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தாரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ராஜா கிட்ட சொல்ல போகிறேன். என்ன, உங்களை குறித்து ஒரு ரூமர் இருக்கு. ஹலோ, உங்களை குறித்து ஒரு வதந்தி இருக்கு, உங்களை குறித்து அவங்க ஒரு காரியம் சொல்கிறாங்க. நல்ல ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. யாராவது உங்ககிட்ட வந்து உங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க என்கிட்ட சொல்லட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் எப்படியாவது தே ட்ரை டு மேக் த ரூமர் இன்டு ரியாலிட்டி. கொஞ்சம் பேர் உங்கள் மேரில் வதந்தியை கிளப்பி விட்டு அதை உண்மையாக மாற்ற பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எல்லா வதந்திக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்குன்னு ஒரு காரியம் செய்ய போகும்போது தான் இது எதுவுமே நடக்கும். இதில் 2 விதமான ரியாக்ஷன் வரலாம். அதனால் நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேனே, நான் பேசாமல் சர்ச்சுக்கு வருவேன் போவேன், நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அது சரியான வழியா? நான் நிறைய பேர் அப்படி ஆயிடுவாங்க. நான் பேசினா தானே பிரச்சனை, அதனால நான் பேசவே மாட்டேன். நான் ஏதாவது செஞ்சால் தான் பிரச்சனை, அதனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். பிள்ளையை உட்காந்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சேன்னா அது பாட்டுக்கு பேசாமல் உட்காந்து பிடிச்சி வச்சது மாதிரி உட்காந்து இருந்தால் அது பிள்ளையா? ஹலோ, யோசிச்சு பாருங்கள். நீ ஏதாவது செஞ்சால் தானே உன்னை பற்றி 4 பேர் பேசுவான். உடனே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது இல்லை முடிவு. ஏன்னா உங்களை குறித்து வதந்தி வரதான் செய்யும். அதனால தான் தெளிவாக சொல்கிறாரு, இது என்ன, உன் மனதினுடைய கற்பனை. எது? இட்ஸ் அ இமேஜினேஷன் ஆஃப் யுவர் மைண்ட். இப்போ ஒருத்தருடைய மைண்டில் இருக்கக்கூடிய கற்பனையை கூட நீங்கள் போராட முடியுமா? ஹலோ, போராட முடியுமா? யாராவது உங்களை பற்றி உங்கள் மைண்டில் வச்சிருக்கிற கற்பனையை குறித்து நீங்கள் போராட முடியுமா? நீங்கள் என்ன பண்ண தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, நெகேமியா என்ன செஞ்சார், நீ சொல்கிற ரூமர் வேற,
என்னுடைய ரியாலிட்டி வேற. ஐ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூமர் அண்ட் த ரியாலிட்டி. நீ என்ன குறித்து சொல்லக்கூடிய வதந்தியும் குற்றச்சாட்டும் அது ஒன்று, ஆனால் உண்மை வேற. அதனால நான் வரப்போறதில்லை. நான் ஏன் உன்னை பார்க்க வரமாட்டேங்கிறேன்னா, நீ சொல்றது வதந்தி, உன் மைண்ட்ல வரக்கூடிய காரியம். யாராவது உன் மைண்ட்ல வந்து போடுவாங்க, அவர் இப்படி சொன்னாரு, அந்த அக்கா உன்னை பத்தி இப்படி சொன்னாங்க. என்ன செய்ய கற்றுக்கொள்ளணும்? இது எதுக்கு தேவையில்லாம ஏன் மண்டையில குப்பையை போடுறீங்க? எதுக்கு என் மண்டையில குப்பையை போடுறீங்க? தேவையில்லை. லெட் தம் சே வாட் எவர் தே வாண்ட். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. வதந்தி சொல்றேன்னு சொல்லிட்டே தான் இருப்பான். நீங்க வதந்தியை கண்டுபிடிச்சு போய் ரூமரை பிடிக்க முடியுமா? எங்க ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? யார் எத்தனை பேர்ட்ட சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யார் ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியாது. யார் ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியாது. எங்க யார் யார் போய் சொன்னாங்கன்னு தெரியாது. நீ எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியுமா என்ன? வதந்தி மட்டும்தான் ஈஸியா பரவும். உண்மை எதுவுமே போகாது. நீங்க நல்ல காரியம் 4 காரியம் செஞ்சீங்கன்னா அதை பத்தி பெருமையா பேசுவாங்களா என்ன? இல்லை. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டும் சொல்றேன், வேற யாருக்கும் சொல்லாதீங்க. அதனால தான் சொல்றாரு, இல்லை 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 நான் போக மாட்டேன். ஏன்னா இது என்ன, உன் மைண்ட்ல வரக்கூடிய என்ன பண்றது, கற்பனை. ஏன்னா நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எங்க வந்தாலும் யாராவது ஒருத்தவங்க எதையாவது பேசுவாங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி சொல்லியிருக்கேன், மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட்டில் ஜான் வெஸ்லி சொன்ன காரியம் இதுதான். 20 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பேசாத. ஜெபம் பண்ணால் 2 பேர் வந்து ஜெபம் பண்ணி 20 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்தேன்னா நீ தப்பான் பாவம் பண்ணுவ, சேராத, போ, அதோட இடத்த காலி பண்ணு. ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. 20 நிமிஷம் கூடி சேர்ந்து ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் பேசாத. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், யாராவது ஒருத்தருக்குள்ளேயே தோண்டிடுவீங்க. அதான் சொன்னார். ஏன்னா மனசில் தோன்றக்கூடிய ஒரு கற்பனை. இது இன்னொரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் மனசில் ஒரு கற்பனை வந்துச்சுன்னா அந்த கற்பனை கூட நான் சண்டை போட்டு சரி பண்ண முடியுமா? யாராவது சண்டை போட்டு சரி பண்ண முடியுமா? கேன் யூ ஃபைட் வித் யுவர் இமேஜினேஷன்? கேன் ஐ ஃபைட் வித் யுவர் இமேஜினேஷன்? சான்ஸே கிடையாது. உங்களால் அப்படி ஒரு காரியம் செய்யவே முடியாது. ஏன்னா இப்போ கெஷம் என்ன பண்ணுறாரு, 4 முறை இதில் அனுப்புகிறாரு, 5ஆவது முறை ஒரு ஓப்பன் லெட்டராக அனுப்புகிறாரு. ஆனால் என்ன வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? நெகமியா 6வது அதிகாரம் 3வது வசனம் முதல்ல வாசிச்சிருங்களேன். அனுப்பி என்ன, நான் பெரிய வேலை செய்ய, ஐ அம் டூயிங் a great work for God. என்ன, நான் ஏன் வரமாட்டேன்? நான் செய்யறது கர்த்தருக்குன்னு செய்யக்கூடிய பெரிய வேலை, அதனால நான் வரமாட்டேன். என்னன்னா நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப யாராவது ஒருத்தர் இப்ப இப்படி புரிஞ்சவங்களேன், இந்த கையில கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு இது வந்து ஷால்னு நான் சொன்னேன்னா நீங்க ஏதாவது சொல்லி திருத்த முடியுமா என்ன? இல்லை உங்கள் கையில் நீங்கள் ஆப்பிள் வச்சுக்கிட்டு இது ஆரஞ்சுன்னு சொன்னால் நான் உங்ககிட்ட ஜெயிக்க முடியுமா? ஹலோ, நிறைய பேர் அதான் செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம காலத்தை போய் விரையம் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட. இல்லை இல்லை ஆப்பிள் இப்படி இருக்கும், ஆரஞ்சு இப்படி இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அவன் தான் தெரியுமே, தெரிஞ்சுட்டே தானே சொல்கிறான். நீங்கள் என்ன, நிறைய பேருக்கு வந்து அவன் அப்படிதான் இருப்பான், அவனை திருத்த முடியாது. அவன் அந்த மாதிரி ஆளு. அவன் கையில் ஆப்பிள் வச்சுட்டு ஆரஞ்சுன்னு சாதிக்கிறவன்ற போய் நீங்கள் எப்படி சண்டை போட முடியும்? நீங்கள் எப்படி அவனை திருத்த முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, நம்ம அவங்க வழியில் வாழட்டும், நம்ம வழியில் வாழ்வோம். அவங்க வழியில் வாழட்டும், அவனை திருத்த முடியாது. நான் எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கா அந்த வழியில் வாழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. வதந்தியை நிறுத்த முடியுமா? முடியாது, முடியாது. அப்போ ஒருவேளை உங்களுக்கு யாராவது வந்து ஒரு வதந்தி சொல்றாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? இல்லை உங்களை குறித்து யாராவது குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? அப்படியா அப்படியா சொன்னாங்க, நான் அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சாரு? மத்தேயு 26வது அதிகாரத்திலிருந்து வாசிங்களேன். நம்ம இயேசு கிறிஸ்து கண்டுபிடிப்போம். மத்தேயு 26ல் 57லேருந்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி பிரதான ஆசாரியரை காய்பாட்டை கொண்டு போறாங்க.
அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில 2 சாட்சியை பிடிச்சறாங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். சரி. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை உனக்கு விரோதமா சாட்சி சொல்றதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று என்றார்கள். இயேசுவோ சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? வாய மூடுங்க. சொல்றேன், உனக்கு எதிராக ஒருத்தன் பேசினானா எனக்கு அருமையானவர்களே, உங்களை வந்து கர்த்தருடைய திட்டத்தில் போக விடாம 4 பேர் சொல்லத்தான் செய்வான். நீ ஒன்றும் செய்யாம இருந்தா ஒருத்தன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா நீ கர்த்தருக்கு நீ ஏதாவது செய்யணும்னா உங்களுக்கு தெரியுமான்னு ஏதாவது சொல்லதான். இயேசு கிறிஸ்து பேசவே இல்லை. உங்களை குறித்து யாராவது சொன்னாங்கன்னா பேசாம இருந்துக்கோ, வாய முடிங்க, பேசாம இரு. நீ அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு அவங்ககிட்ட சரி பண்ணி நான் இல்ல நான் அப்படி செஞ்ச தெரியுமா ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம், யோவான் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் அப்பமும் திராட்சை ரசமும் அப்பமும் மீனும் கொடுக்குறாரு. வந்து நல்லா சாப்பிட்றாங்க, வேண்டிய மட்டும் சாப்பிட்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் சரீரத்தை சாப்பிடணுன்னே கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து ரத்தத்தை குடிக்கணும்னு மீதி பேரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்யல, எப்பா நான் சொல்ல வந்தது என்ன, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லலை. இது மீதி நின்னது 12 பேர் தான். அவங்கள பார்த்து நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களான்னு தான் கேட்டாரே ஒழிய வேற ஒன்றும் கேட்கல. இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்ல, பிலாத்து முன்னாடி நிற்கிறார். பிலாத்து முன்னாடி எல்லாரும் கதறி அழுவாங்க. நீங்க வீட்டில் போய் யோவான் 18வது எடுத்து வாசிச்சு பாருங்க. எனக்கு விடுதலை வேணும் கதறக்கூடியது. ஆனால் இவர் அசால்ட்டா கூலா நிற்கிறாரு. எப்போ அவங்க சொல்ற மாதிரி நீ தான் ராஜாவோ அப்படின்னதும் வாட் எவர் யூ சே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளை குறித்து ஏதாவது காரியங்கள் வரும்போது இந்த மாதிரி எதிரிகள் சொல்லும்போது போய் நீங்கள் உட்காந்து அவங்கக்கிட்ட சரி பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு விளங்க வைக்கணும்னு சொல்லி டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். தேவையில்லை. டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். உங்கள் நேரத்தை கால வரையும் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு நாள் நிற்க போகிறீங்க, சரியா? நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க போகிறோம். இயேசு கிறிஸ்து என்ன கேட்க மாட்டார்? எப்பா நான் இல்லாத பேராக சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் இல்லாத பேரை, அந்த பில்லி என்ன சொன்னான்னு சொல்லி அவன்கிட்ட நீ ஏன் பதில் சொல்லன்னு கேட்க மாட்டார். அந்த மெலிசா சிஸ்டர் வந்து ஒன்று சொன்னாங்களே, அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேன்னு. நம்ம சர்ச்சில் யார் மெலிசான்னு இல்லை, அதை கரெக்டாக பேர் சொல்லும்போது நான் வேறு யாரும் இருக்கால் பேரை சொல்லிடக்கூடாது. அதை கேட்க மாட்டார் ஆண்டவர். என்ன தெரியுமா கேட்பார்? நான் உனக்கு கொடுத்த நேரத்தை நீ என்ன பண்ணன்னு தான் கேட்பார். உனக்கு கொடுத்த தாளந்தை நீ என்ன பண்ணன்னு தான் கேட்பார். வேற கேட்க மாட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு அருமையான நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன அவர் வந்து என்ன நமக்கு கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும்போது நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் கேட்பார். அதனால் வந்து எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. பொய்யான குற்றச்சாட்டு வரும், உங்களை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் வரும். உங்கள் வேலையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், இல்லை எதுலையாவது வரதான் செய்யும். என்ன மக்கள் பொய்யா வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்ல தான் செய்வாங்க. உங்களுடைய இப்போ எண்ணங்களை தவறுதலாக புரிந்து கொண்டு சொல்லக்கூடியவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நெகேமியா புரிஞ்சுக்கிட்டார். என்ன? நான் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். I am doing a great work for God. I don't want to waste my time. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய பெரிய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா
யூ வில் நாட் வேஸ்ட் யுவர் டைம். யூ வில் நாட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்கள் சந்தோஷமாக 4 பேரை கூட இருக்கிறது, சந்தோஷமாக நேரம் செலவு தவறு இல்லை. பட் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. உங்கள் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துறீங்கன்னு தெரியணும். எனக்கு அருமையான நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ முதல்ல யாருக்காக நேரத்தை விரயம் பண்ணுறோம், 2வது ஏன் அப்படின்னு சொல்லக்கூடியதா, 3வது எப்படி எப்படி உங்களுடைய காலத்தை விரயம் பண்ணக்கூடிய காரியம் வரும். முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கோழைத்தனமாக நடந்து கொள்வார்கள். கவர்ட், தே வில் பி கவர்ட்ஸ். என்ன, உன்னைய மூஞ்சுக்கு நேராக தைரியமாக சொல்ல தைரியம் இல்லாத முதுகெலும்பு இல்லாமல் கோழைகள் தான் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தீங்களா, நெகேமியாட்ட 4 தடவை சொல்லி அனுப்பிச்சான். 5வது தடவை என்ன பண்ணுறாரு, ஒரு ஓப்பன் லெட்டர். அது என்ன ஓப்பன் லெட்டர்? எல்லாருக்கும் தெரியக்கூடியதா ஒரு ஓப்பன் லெட்டர். ஏன்னா கோலை நீங்கள் பாருங்க, சன்பலாத்தும் தொபாயாவும் கோஷமும் ஒரு தடவை கூட நேரில் வரல. எல்லா முறையும் ஆள் அனுப்புகிறான். ஏன்னா கோலை, நிறைய கோழைகள் உண்டு. உங்களை பற்றி பின்னாடி பேசுவான், முன்னாடி பேச தைரியம் இல்லாதவன் நிறைய பேர் உண்டு. கவலைப்படாது. உனக்கு ஏதாவதுன்னா என்ன பண்ணணும், உங்ககிட்ட நேருக்கு நேராக பேசணும். மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? குற்றம் செய்தால் அவரிடத்தில் போய் நீயும் அவன் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கோழையானவன் நேரில் வந்து உங்ககிட்ட பேசவே மாட்டான். உங்களுக்கு முன்னாடி வந்து பேச தகுதி இல்லாதவன் உங்ககிட்ட வந்து நேராக பேசாதவனுக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணாதீங்க, விரயம் பண்ணாதீங்க. செலவு இல்லை, விரயம். வேஸ்ட் பண்ணாதீங்க. செலவுங்கிறது ஸ்பெண்டிங், இது வந்து விரயம், இது வேஸ்ட் ஆகிறது. கோழைகளுக்கு முதல்ல அவங்க கோழைத்தனம். 2வது என்ன பண்ணுறாங்க, இட் ஷோஸ் தியர் இம்மெச்சூரிட்டி. தேர் ஆர் பீப்புள் who will never mature. வயசு போகும், 7 எழுத வயசாகும், ஆனால் என்ன மெச்சூரிட்டியே வராது. எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, அதே அழுக, அதே கோபம், அதே இது, மாறவே மாட்டான். இம்மெச்சூர். இந்த சன்பல்லாத்தும் கோஷமும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதுறானுங்க. என்ன எழுதுறான்? 5வது வசனம் பாருங்க. 5வது தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரன் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். என்ன பண்றான்னா, சீல் பண்ணாத லெட்டர் கொடுக்குறான். என்ன அர்த்தம்? பப்ளிக்கா உன்னை நான் அவமானப்படுத்துறேன். ஹலோ, பப்ளிக்கா உன்னை அவமானப்படுத்த விரும்புறேன், உன்னுடைய மரியாதையை நான் கெடுக்க விரும்புறேன். எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்றது சரி, நான் செய்யறதுதான் சரின்னு சொல்லி சொல்றதுக்காக என்ன தனியா சொல்ல மாட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்போ உங்களோட ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா என்ன சொல்லணும்? தனியா கூப்பிட்டு சொல்லணும். எல்லாரும் முன்னாடி சொன்னா என்ன அர்த்தம்? அது இம்மெச்சூரிட்டி. அதனால தான் நான் சொல்றது, தயவு செய்து என் மனசுல தோன்றதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற பழக்கத்தை தயவு செய்து விடுங்க. எனக்கு நான் வந்து என் மனசுல தோணுது, நான் சொல்றேன். எல்லாத்தையும் ஏன் சொல்றீங்க? எங்க சொல்ல சொல்லியிருக்கு? எங்க சொல்ல சொல்லியிருக்கு? மூடன் தன் இருதயத்தில் உள்ளவையெல்லாம் வெளிப்படுத்துறான் இருக்கு. அப்ப என்ன, இவங்க வந்து என்ன, அவங்க வந்து மற்றவங்களுக்கு தெரியுனாங்க. முதல்ல கோலத்தனம், 2வது முதிர்ச்சி இல்லாது, 3வது என்ன, திரட்டனிங், பயமுறுத்துறது. என்ன சொல்லி பயமுறுத்துறான்? 6வது 7வது வசனம் பாருங்க. நீரும் யூதரும் கலகம் பண்ணி நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுவதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. நல்லா பாருங்க, சன்பலாத்து என்ன செய்யறான்? நெகமியாவை எப்படியாவது வெளியே வந்து அசிங்கம் பண்ணணும்னு சொல்லி கோழைத்தனமா, ஒரு முதிர்ச்சி இல்லாதவனா, எல்லார் மத்தியிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறான். எனக்கு அருமையான நல்லா சொல்கிறேன், மறுபடியும் கேளுங்க. தயவு செய்து இப்படி கோழைத்தனமா,
இப்படி முதிர்ச்சி இல்லாமல் அதே சமயத்தில் உங்களை பயமுறுத்தக்கூடிய காரியம் சொல்கிறவனுக்கு உங்கள் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. தயவு செய்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபார் சச் அ பீப்புள். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மக்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. கண்டிப்பாக வருவான். கோழைத்தனமாக ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் ஏதாவது போட்டு உங்களை குழப்பக்கூடிய, உங்கள் நேரத்தை குழப்ப, உங்கள் மண்டையை குழப்பி உங்களை ஒரு பயமுறுத்தக்கூடியதா, நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன், இல்லை எல்லாருக்கும் இது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி உங்களை பயமுறுத்தக்கூடிய காரியம் வரும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நேரத்தை செலவு பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலைவு செய்து தர போடாதீங்க. என்ன காரணம் தெரியுமா? இங்கே சொல்லும்போது அவன் சொல்கிறான், கோஷமும் சேர்ந்து சொல்கிறான். அவன் கூட்டாளி தானே. இப்போ ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க? ஹலோ, ஒரு நிமிஷம் நல்லா இங்கே என்னை பாருங்கள், சிந்திங்க. ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க? உங்களுக்கு இருக்கிற ஈகோ. ஹலோ, உங்களுக்கு இருக்கிற ஈகோ. நான் சரி, நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஈகோ. ஏன்னா ஈகோ இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? யூ வாண்ட் டு ப்ரூவ் எவ்ரி ஒன் வாட் யூ சே இஸ் ரைட் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க. அதான் ஈகோ. அதனால தான் யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி சொன்னால் உங்களால் தாங்க முடியல, அழுக வருது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா நான் நல்லவன் எல்லாருக்கும் தெரியணும். யாரு கவலைப்பட்டா? இன்னைக்கு உன்னை நல்லவன் சொல்றேன், நாளைக்கு கெட்டவன் சொல்லுவான். இன்னைக்கு கெட்டவன் சொல்றேன், நாளைக்கு கல்லெடுத்து அடிப்பான். ஆனா உங்களுக்கு என்ன தாங்கிக்க முடியல? ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, என்னைய பத்தி சொல்லிட்டாங்க, நான் அப்படி எதுக்கு என்னத்துக்கு உன்கிட்ட சொன்னானா? நிறைய நேரத்தில் பாருங்க, உங்களை தூக்கத்துக்கு எடுக்கிறது யார் தெரியுமா? கூட இருக்கிற ஆளு. கூட இருக்கிற ஆளு. நான் சொல்றேன், கூட இருந்துகிட்டே உங்களை குழி பறிப்பாங்க. வேணும்னு பறிக்கிறதில்ல, ஆனா உங்களை எப்பவுமே இப்படியே தொங்க விடுறதுக்காக செய்வாங்க. உங்ககிட்ட உங்களை பற்றி அவங்க இப்படி சொன்னாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க. இருங்க சிஸ்டர், நம்ம இப்போ உடனே ஃபோன் பண்ணுவான்னு. எனக்கு என்னமோ அப்படி தோணுது, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க, இந்த குப்பையை என்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா ஈகோ. ஏன்னா உங்களால் என்ன ஏன் தாங்கிக்க முடியும்? உங்கள் ஈகோ. நான் என்னைய ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அதனால தான் ஈகோ. எனக்கு அருமையானவில்லை, நீங்கள் அவங்கள மாதிரி தரம் தாழ்ந்து கீழே இறங்கி சண்டை போடாதீங்க. என்ன காக்கா தான் இப்படிப்பட்ட செத்து போனதை தின்னுட்டு தெரியும். ஆனால் நம்மளை கர்த்தர் என்ன ஒரு கழுகு போல படைச்சிருக்கிறார். நம்ம செட்டைகள் விரித்து பறக்கக்கூடியதா. டோன்ட் கம் டவுன் ஆன் அ ஃபைட் ஆன் அ ஸ்ட்ரீட் லெவல். நம்ம உயர பறக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள். அப்போ டோன்ட் வேஸ்ட் ராங் பீப்புள். யாரு, ஏன், எப்படி? நாலாவதா எண்ணத்துக்காக. ஏன்னா இங்கே நெகமியா அங்கே இருக்கிறாரு. இப்போ அவங்கள எங்கே வர சொல்கிறாங்க? ஓனோ பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் வர சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஓனோ பள்ளத்தாக்கு, ONO, ஓனோ. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஓ நோ சொல்லுங்க. ஓ நோ தள்ளிடணும். ஆமாம், விடக்கூடாது. ஓனோ 20 மைல் எருசலேம்ல இருந்து. எப்படி 20 மைல் கூப்பிடுறான். நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வோம்? ஐயோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க சொல்லிட்டாங்க, நான் நேரில் போய் அவங்ககிட்ட சமாதானமாக பேசிட்டு வந்தேன், நான் நேரில் போய் அவங்ககிட்ட பேசிட்டு போகிறேன், நான் அவங்கள போய் பார்த்துறேன், இவங்கள போய் பார்த்துறேன். ஒன்றும் நடக்காது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா எடுத்துக்கிறாங்க? இப்படி ஏதாவது செஞ்சால் பிஸியாக இருந்தால் அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. எப்படி? நிறைய பேர் பிஸினஸை என்ன எடுத்துக்கிறாங்க? அது பெரிய பக்தி மார்க்கம்னு எடுத்துக்கிறாங்க. ஒரே பிஸியாக இருக்கிறோம், அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே என்ன சாத்தான் தெரியுமா பண்ணுறான்? அவரை கூப்பிட்டது எருசலேமுக்கு, ஆனால் அவன் கூப்பிட்றது எங்கே? 20 மைல் தூரம் தள்ளி. எப்போவுமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னைய கர்த்தர் அழைச்ச இடத்துல இருக்கிறேன்னா, அவர் சொன்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, இல்லை வேறு வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கேனா? சில நேரங்களில் நல்ல காரியமும் உங்களை கர்த்தரை விட்டு தூரம் கொண்டு போயிடும்.
நல்ல காரியமும் கர்த்தரோட தூரம் கொண்டு போயிடும். அப்போ உங்களை எங்கே கர்த்தர் அழைச்சிருக்கிறாரோ அங்கே தான் நம்ம இருக்கணும். எப்படி ஆயிடக்கூடாது? we should be busy with God, not busy for God. கர்த்தருக்காக பிஸியாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தரோட பிஸியாக இருக்கவங்கள தான் கர்த்தர் தேடுறாரு. நான் அங்கே போனேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பேசினேன், அவங்ககிட்ட சொன்னேன், இவங்ககிட்ட சொன்னேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிடையவே கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த புது யுகத்தில் 20ஆவது நூற்றாண்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஒரு வார்த்தை வச்சுருக்கிறோம். என்ன? மல்டி டாஸ்க். எப்படி? மல்டி டாஸ்க். இந்த பக்கம் வீடியோவில் அம்மா இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தவங்க ரசம் வைப்பது எப்படி அவங்ககிட்ட இதில் போட்டுரு, வீடியோவில் அவங்க இருப்பாங்க. அதை வச்சிட்டியாம்மா, இதை வச்சிட்டியா, சட்டியை வச்சியா, எல்லாம் வச்சு என்னம்மா கொதிக்க மாட்டேங்குது, ஸ்டவ் ஆன் பண்ணியாம்மா, ஓ அது ஆன் பண்ண சொல்லி நீங்கள் சொல்லலை இல்லை. இந்த பக்கம் ஃபோனில் இது, இந்த பக்கம் சமையல், இந்த பக்கம் பிள்ளை ஹோம்ஒர்க்கை பார்க்குறது, இந்த பக்கம் மல்டி டாஸ்க். கடைசியில் என்ன தெரியுமா? எதுவுமே சரியாக நடக்காது. இந்த மல்டி டாஸ்க் எங்கே வந்துருச்சு? இப்போ நீங்கள் ஐடியில் இருக்க ஆளுங்கெல்லாம் நிறைய நேரம் வந்து மீட்டிங் நடக்கிறனால ஒரு பக்கம் மீட்டிங் அந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் இது, இந்த பக்கம் டெக்ஸ்ட்டு, இந்த பக்கம் ஃபோனு, இந்த பக்கம் அது, வீடியோ ஆஃப் பண்ணு, அதுக்கப்புறம் ஃபோனை போடு, இங்கே போடு, இங்கே சமயம், இதை பண்ணு, அதை பண்ணு, எல்லா வேலையும் செய்வாங்க. பிறகு மீட்டிங்கில் அலோன்னு சொல்லும்போது தான் கம் அகெயின் ப்ளீஸ், ஹலோ. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, மல்டி டாஸ்க்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் ஒரு இதுக்கு 100% கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய காரியத்தில் மல்டி டாஸ்கே கிடையாது. 100% யூ ஷுட் கிவ் இட் டு காட். நீங்கள் கர்த்தருக்குன்னு செய்யும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆராதனை நடக்கும்போது டெக்ஸ்ட் அடிச்சுட்டு இருக்க முடியுமா? இல்லை மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் டெக்ஸ்ட் அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? பைபிள் பார்க்குற மாதிரி. அதனால தான் நான் நம்ம சர்ச்சில் எல்லோரும் வந்து ஒழுங்காக பைபிளில் பாரு, ஃபோனில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா மல்டி டாஸ்கிங் வந்து என்ன பண்ணுது? இப்போ எல்லாரையுமே இப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்போ என்னென்னா கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியங்களில் ப்ரையாரிட்டி வரும்போது மீதி எல்லாம் நோ தான். அப்போ என்னென்னா இங்கே வந்து சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் எப்போவுமே ஏதாவது பிஸியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் பிஸியாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் செத்ததுக்கு அப்புறமும் உங்கள் டெஸ்கில் நிறைய வேலை மிச்சம் இருக்கும். உங்கள் வீட்டில் வேலை இருக்க தான் செய்யும். நீங்கள் இறந்து போனதுக்கு அப்புறமும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைன்னு கொஞ்சம் இருக்க தான் செய்யும், போகவே போகாது. த கிரேட் ஸ்கல்ப்சர் மைக்கேல் ஆஞ்சலோ, அவர் இறந்தபோது அவர் முடிக்காமல் வச்சுருந்த ஸ்கல்ப்சர்ஸ் மட்டும் எவ்வளவு? ஒரு 45க்கு மேற்பட்ட சிலையில் அவர் முடிக்காமல் வச்சுருந்தார். முடியலை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்னென்னா நம்மளால் முடிக்க முடியாத காரியங்கள் வரதான் செய்யும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? நம்ம டைமை எப்படி பிரயோஜனமாக உபயோகப்படுத்துகிறோம். நெகமியா ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, தெளிவாக தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தினார். எனக்கு இன்றைக்கி உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன். ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம்? ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம்? இஃப் யூ வேஸ்ட் யுவர் டைம் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபினிஷ் வெல். உங்களால் முடிக்க முடியாது. கர்த்தர் எதுக்காக கூப்பிட்டாரோ அதுக்காக முடிக்கவே முடியாது. கர்த்தர் அழைச்ச அழைப்பில் நீங்கள் போய் முடிக்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணோம்? இந்த லோக்கஸ் மாதிரி உங்கள் டைமை உறிஞ்சி உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய காரியங்கள் நடைபெறும். கர்த்தர் அழைச்ச அழைப்பு, கர்த்தர் கூப்பிட்ட காரியம், எனக்கு பெரிய வேலையை கொடுத்துருக்கிறார், நான் அதை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லாத வேலையில் போகக்கூடிய மக்களாக மாறிடுவோம். ஒரு காரியம் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒஹையா ஸ்டேட்டில் சின்சினாட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் நான் 2-3 தடவை போயிருக்கேன். அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸ் ஐஸ்கிரீம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 மீட்டிங் போகும்போது அங்கே போயிருக்கேன். அங்கே ஒரு சம்பவம் நடந்து 1910 வருஷத்தில் ஹென்ரி தாமஸ் ஹண்ட் அப்படிங்கிறவர் வந்து அந்த நாட்களில் அந்த வரப்போகிற டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணினார்? ஒரு சப்வே பில் பண்ணணும்னு சொன்னார். நம்ம லண்டனில் வந்து நம்ம டியூபில் அண்டர் கிரவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அமெரிக்காவில் வந்து சப்வேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போகிறது, கீழே குழி தோண்டி டனல் தோண்டி ட்ரெயின் ஸ்டேஷன் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 1917 வருஷம் $6 மில்லியன் பட்ஜெட் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு? முதலாம் உலகப்போர் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் டெம்பரவரியாக நிறுத்தினாங்க. அதற்கு பின்பாக ஆரம்பிக்கணும் போது பட்ஜெட் வந்து கூடிக்கிட்டே போயிடுச்சு.
அதனால் அவங்க என்ன பண்ணலை, ஒன்றுமே அதை காரியத்தை பண்ணவே இல்லை. இன்றைக்கும் சின்சினாட்டியில் 2 மைல் தூரத்துக்கு டனல் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு சின்ன ரயில்வே ட்ராக் கூட போடலை, 1 மீட்டர் கூட ரயில்வே ட்ராக் போடலை. ஆனால் என்ன, டனல் இருக்குது, ஸ்டேஷன் வெளியே கட்டியாச்சு. எப்படி ஸ்டேஷன் வெளியே கட்டியாச்சு, ஆனால் என்ன, உள்ளுக்குள்ளே ட்ராக்கே ரயில்வே ட்ராக்கே போடலை, சப்வே கட்டி முடிக்கலை. 2024 வருஷத்தில் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இன்னும் 19 மில்லியன் வேணும். அந்த 2 மைல் தூரத்தை சரி பண்ணி ட்ரெயினை நடத்துறதுக்கே, 2 மைலுக்கு மட்டும் ஓட்டுறதுக்கே $19 மில்லியன் வேணும்னு. இல்லை, அதை மூடணுன்னா அதுக்கும் $19 மில்லியன் வேணும். குப்பை போட்டு மூடணுன்னா இந்த 2 மைல் தூரம் ட்ராக், 2 மைல் குகை இருக்கு இல்லையா, இதெல்லாம் மூடணுன்னா குப்பையை போட்டு மூடுறதுக்கு $19 மில்லியன் ஆகுனாங்க. சரி, இதை மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி வருஷத்துக்கு $2.6 மில்லியன் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன, இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க, அதை சைட் சீயிங் தளமாக மாற்றிட்டாங்க. இது முத ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவில் அங்கே சின்சினாட்டியோட லோக்கல் நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுதுனாங்க, த கிரேட்டஸ்ட் மார்வல் ஆஃப் என்ஜினியரிங் இஸ் கோயிங் டு கம் டு சின்சினாட்டி. இது மாதிரி ஒரு பெரிய அற்புதமான காரியம் வந்ததே இல்லை, சின்சினாட்டிக்கு வரப்போகுதுன்னு எழுதுனாங்க. இப்போ 2024 இந்த $2.6 மில்லியன் கொடுக்கும்போது ஷேம் ஃபார் சின்சினாட்டின்னு இன்றைக்கி இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், காட்டும். முடிக்கலை. ஏன், வேறு காரியங்கள். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை செய்கிறவங்களா இருக்கிறீங்களா? நெகமியா போகலை. நான் என் நேரத்தை விரயம் பண்ண விரும்பல, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னார். சொல்லிட்டு வழக்கம் போல் நெகேமியா என்ன தெரியுமா செஞ்சார்? 9வது வசனம் வாசிங்க. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என்னுடைய கைகளை, தேவனே என்னுடைய கைகளை திடப்படுத்தியாரலும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எங்கே உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கொலோசியர் 3:2 சொல்லுது, மேலானவைகளை நாடுங்கள். என்ன மேலானவைகளை நாடச் சொல்லி? ஏசாயா 54:17 என்ன சொல்லுது? என்ன, உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், நீ கர்த்தருடைய காரியத்தை பார்த்து ஓடு, அப்படி சொல்லக்கூடியது. நீதிமொழிகள் 3:5-6 என்ன சொல்லுது? நீ ஓ மேலே நம்பிக்கையாயிராமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருன்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம். சொல்லுங்கள், நல்லா ஜோராக சொல்லுங்கள். நீங்கள் சுயமாகவும் பண்ணாதீங்க, மற்றவங்களுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் நேரத்தையும் வேஸ்ட். அதாவது நீங்கள் எதையாவது பார்த்து உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, விரயம் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, தேவையில்லாத காரியங்கள் செய்கிறது, உட்காந்து மணிக்கணக்காக பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி நேரத்தை வீணாக்கிறது, இல்லை எதையாவது பண்ணுறது, இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு ஒழிங்க. ஏன்னா சாப்பாடு எப்போ சாப்பிட்டாலும் அடுத்த நேரம் பசிக்க தான் போகுது. உட்காந்து மணிக்கணக்காக வெட்டி கதை பேசுகிறத நிறுத்துங்க. ஐம் டெல்லிங் யூ. ஏன்னா யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட். கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தை கிருபையாக கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்கன்னு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால் நீங்கள் யாருக்கு, ஏன், எப்போ, எப்படி, என்னத்துக்காக, யார் உங்களுடைய நேரத்தை இன்றைக்கி விரயம் பண்ணுறா? ஹூ இஸ் வேஸ்டிங் யுவர் டைம்? ஆர் வாட் இஸ் வேஸ்டிங் யுவர் டைம்? ஒய் இட் இஸ் வேஸ்டிங் யுவர் டைம்? யார், எப்போ, எப்படி, ஏன்? நெகேமியாவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அடுத்த வாரம் பார்க்கும்போது சொல்லித்தரேன். 100 வருடங்களுக்கு மேலாக கட்டி முடிக்கப்பட முடியாத அந்த அலங்கத்தை 52 நாளில் முடிக்க முடிஞ்சது. காரணம் என்ன? He never wavered from the work what God has given him.
கர்த்தர் கொடுத்த அந்த நான் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கிறாரு, அதை நான் செய்வேன்னு சொல்லி செஞ்சதுனால அவரால் 52 நாளில் முடிக்க முடிஞ்சது. ஹவு டு யூ வாண்ட் டு ஃபினிஷ்? நீங்கள் நெகேமியா போல் ஃபினிஷ் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை சின்சினாட்டியில் கட்டினது போல் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமாக கேவலப்படக்கூடியதை அவங்க வாழ்க்கையை முடிக்க போகிறீங்களா? கர்த்தருக்கு முன்னாடி எப்படி கணக்கு கொடுப்பீங்க? கண்டிப்பாக கர்த்தர் கேட்பாரு, உனக்கு கிருபையாக எத்தனை வருஷம் கொடுத்தனே, உனக்கு இவ்வளோ நேரத்தை கொடுத்தனே, வாட் டிட் யூ டூன்னு கேட்பாரு. அப்போ என்ன சொல்லுவீங்க? இல்லை அவங்க என்னை பற்றி பேசுனாங்க, இல்லை அவங்க இதை சொன்னாங்க, இல்லை இவங்க இதை சொன்னாங்க, இல்லை இதுக்கு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு கொடுத்த அழைப்பில் நீங்கள் போய் கொண்டிருக்கீங்களா? முதல்ல யாரோ ஏதாவது சொன்னாங்கங்கிறக்காக நீங்கள் உங்கள் அழைப்பையே விட்டுட்டு சும்மா வந்து உட்காந்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார், எதற்காக உங்களை பிடித்து கொண்டார், அதை செய்கிறீங்களா? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சுயசோதனை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமும் இஃப் யூ வேஸ்ட் யுவர் டைம் தென் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் காலத்தை விரயம் பண்ணியிருக்கலாம். இனி காலத்தை விரயம் பண்ணிங்கன்னா அதுக்கு கணக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சர்ச்சிலே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இதுக்காக நான் டைமே எடுத்துக்கிறது இல்லை. நம்ம சர்வீஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பாக கரெக்டாக டைமுக்கு தொடங்கி டைமுக்கு முடிக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. நான் உங்களுடைய காலத்தை விரயம் பண்ண விரும்பலை. வருகிற நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். என்றைக்காவது நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இல்லை அரை நிமிஷத்துக்கு மேலே அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டிருக்கீங்களா? கிடையாது. காரணம் என்ன? நான் உங்கள் காலத்தை விரயம் பண்ண விரும்பலை. இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சரியான முறையில் போதித்து நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பை சரியான முறையில் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எப்படி முடிக்க விரும்புகிறீங்க? ஹவு டு யூ வாண்ட் டு ஃபினிஷ்? ஹவு டு யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் யுவர் டைம்? நீங்கள் உங்கள் நேரத்தை சரியான முறையில் செலவு பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண போகிறீங்களா? த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இதோ யாரெல்லாம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியம் வேறு காரியங்கள்னால இதுவரை காலத்தை விரயம் பண்ணி கொண்டு வந்தாங்களோ, இன்றையிலிருந்து சரியான முறையில் காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் விதமாய் கர்த்தர் என்ன பொறுப்பிற்காய் என்ன வேலையை உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை புரிந்து கொண்டு நான் தேவனுக்கென்று பெரிய வேலை செய்கிறேன், அதனால் நான் என் காலத்தை விரயம் பண்ண மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.